வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு ரோட்டரியில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதில் அது லைவாக போட்டிருந்தாங்க டிவியில். அதில் சில சவுண்டெல்லாம் சரியாக இல்லை, பட் அதில் மிக முக்கியமாக அவர் பேசும்பொழுது அவருக்கு அவார்டு கொடுத்ததை காமிச்சாங்க. ப்ளஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்ன உடனே இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா என்னங்கடாது வாழ்நாள் சாதனைனா இதுக்கு மேலே எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரையே கடந்த 25 வருடங்களாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் 65 வருடங்களுக்கு மேலே சினிமாவில் இருக்கார். எடுத்தோடனே கொடுக்க முடியாது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஒரு 40 வருடம் 50 வருடம் கழித்து தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ், நம்முடைய லைஃப்பை 25 இயர்ஸாக பிரிப்பாங்க. அப்படி இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்திருக்கேன். இது என்னுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டாக நான் நினச்சிக்கிறேன். மீண்டும் நான் இந்த அவார்டை வாங்குவேன் அடுத்த ஃபேஸில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் நம்முடைய ஜனநாயகத்தை பற்றி சொன்னார். ஜனநாயகம்ங்கிறது அவர் எப்போவுமே சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் விஜிலில் இருக்கணும். ஒருத்தர் ஒரு ஆட்சி இருக்குன்னா அதுக்கு கான்ஸ்டன்ட் விஜில் இருந்தால் தான் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. அதே மாதிரி கட்சியை பற்றி சொன்னார். என்னுடைய கட்சி கொடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கைகள் இருக்கும். ஜனநாயகம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்து இப்போ இயங்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னார். அதான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னு திங்க் பண்ண முடியாது. இதுக்கப்புறமும் நான் சாதிக்க நிறைய விஷயம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். மஞ்சுமல் பாய்ஸ், அதாவது ஒரு மஞ்சுமல் பாய்ஸுங்கிற படம் அது அப்படியே எடுத்திருந்தா, ரியலாக நடந்த விஷயத்தை அப்படியே எடுத்திருந்தா அது ஒரு டாக்குமெண்ட்ரி கதையாக மாறி இருக்கும், டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக மாறி இருக்கும். அதாவது கேரளாலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் குணா கேவ்ஸுக்கு போகிறாங்க, ஊட்டிக்கு போகிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் விழுந்துடுறாரு. யாருமே காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த கேவ்ஸில் விழுந்து யாருமே பிழைச்சதில்லை அப்படிங்கிறாங்க. போலீஸோ யாருமே ஹெல்ப் பண்ணலை. அதை மீறி அந்த நண்பனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த செட் ஆஃப் பீப்புள் எவ்வளோ தூரம் இறங்கி அந்த நண்பனை காப்பாற்றி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் அதோடைய நிஜ கதை. நிஜமாகவே நடந்த சம்பவம். இது கதைன்னு சொல்ல முடியாது, ட்ரூ பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிஜ சம்பவம். அப்படி இருக்கும் பொழுது இதை படம் அப்படியே அவர் படமாக எடுத்திருந்தாருன்னா இது பெரிய வெற்றி பெற்றிருக்காது. எல்லாம் பாராட்டியிருப்பாங்க, சூப்பர், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை எப்படி படமாக மாற்றினார் பாருங்க சிதம்பரம். மஞ்சுமல் பாய்ஸை குணா பாட்டை கொண்டு அதில் இதை கொண்டு கண்மணி அன்போடு காதலனை கொண்டு கிளைமேக்ஸில் அந்த பாட்டை போட்டு விட்டு அதை எப்படி அந்த படத்தை நம்மளோட கனெக்ட் பண்ணார் பாருங்க. தமிழில் அந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. 100 கோடி கிட்ட தமிழ்லேயே கனெக்ட் பண்ணிச்சு அந்த படம். ஸோ அந்த படம் 200 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சுன்னா அதில் தமிழில் 50%. சிதம்பரம் கேட்டாங்க, நீங்கள் யாரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் தமிழ் சினிமாவில் நிறையா பிரபலங்களை சந்திச்சிருக்கேன். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவரை கூப்பிட்டு பாராட்டினாங்க. ரைட் ஃப்ரம் சிவகார்த்திகேயன், ரைட் ஃப்ரம் ரஜினிகாந்த், தனுஷ் எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டதுன்னா, எனக்கு மிக மிக மகிழ்ச்சின்னா நான் கமல் சாரை சந்தித்தது தான். தமிழ் சினிமாலேயே யாரையாவது வச்சு இயக்கணும்னா நான் ஒன் அண்ட் ஒன்லி கமல் சாரை வச்சு தான் நான் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஒரு கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், இப்படிங்கிறதுக்கெலாம் எனக்கு குருநாதர் அப்படின்னா அது கமல் சார் தான் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. சிதம்பரத்துடைய ஸ்க்ரீன் பிளேயில் கமல் சார் ஒரு படம் பண்ணால் சூப்பராக இருக்கும். பார்ப்போம் அது விரைவில் நடக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா ராஜ்கமலில் ஒரு படம் பண்ணுறதா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அது கமல் சாரை வச்சான்னு நமக்கு தெரியல. நேற்றுக்கு மதராசி படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் சிவகார்த்திகேயன் பேசினார். இந்த ட்ரெய்லர் பாதி பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, பாதி பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. எனக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏஆர் முருகதாஸ் ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர். ஏற்கனவே ரமணா மாதிரி, கஜினி மாதிரி, துப்பாக்கி மாதிரியான நல்ல படங்களை கொடுத்தவர். மீண்டும் அவர் ஒரு கம்பேக் கொடுத்தா மகிழ்ச்சி தான். அது ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தா. ஸோ இதை பொறுத்தவரை அவர் சிவகார்த்திகேயன் என்ன பேசினார் அப்படின்னா, இந்த கோட்டு படம், அந்த படத்தில் இவர் விஜய் இவர்கிட்ட துப்பாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி, நான் அந்த படம் பார்க்கல, பட் அது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தானே. அப்படி ஒரு காட்சி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. உடனே அது நிறைய பேர் கிண்டல் அடித்தாங்களாம் சிவகார்த்திகேயனை. திடீர் தளபதி, குட்டி தளபதி, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே இவர் இழுத்துட்டாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களாம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒரு நடிகருடைய ரசிகர்களை இன்னொருத்தரெல்லாம் இழுக்கலாம் முடியாது.
அவர் துப்பாக்கி கொடுத்தாருங்கிறதுக்காக எல்லா விஜய் ரசிகர்களும் ஏன் ரசிகர்களெல்லாம் மாறிட மாட்டாங்க. இப்போ அவர் விஜய் அரசியலுக்கு போனார்னா அவருக்கு பக்கபலமாக அவங்க ரசிகர்கள் போகிறாங்க. கமல் சார் வந்து எத்தனையோ வெற்றி தோல்விகளை தாண்டி கமல் சாருடைய ரசிகர்கள் அவருக்கு பின்னாடி உறுதுணையாக அவருக்கு இருக்காங்க. ரஜினி சார் இவ்வளோ 50 வருடங்களுக்கும் அவருக்கு பின்னாடி அவர் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா நடிகர்களுக்குமே, அஜித்தா இருந்தாலும், தனுஷா இருந்தாலும், விக்ரமா இருந்தாலும், சூர்யாவாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் அதை வளர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேனே தவிர வேறு நடிகர்களோட ரசிகர்களை நம்ம இழுக்கலாம், அப்படி பண்ண முடியும்லாம் நான் என்றைக்குமே நினைச்சதில்லை அப்படின்னு அழகாக சொன்னார். இப்போ கமல் ரசிகனாக இருக்கிறவன் எப்படி வேற ஒரு நடிகர் ரசிகராக மாறுவான்? அதெல்லாம் மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதான் அவர் சொல்லியிருக்காரு. மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் மாறுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு 19 இயர்ஸ் ஆஃப் வேட்டையாடு விளையாடு, அதாவது வேட்டையாடு விளையாடுங்கிறது மறக்கவே முடியாத ஒரு படம். அதாவது தள்ளி தள்ளி போச்சு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது. ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தான் ஆகஸ்ட் 25 படம் ரிலீஸ்னு தெரிய வந்தது. அப்படி தெரிய வந்து மாபெரும் வெற்றி, அந்த 2006ஆம் வருடத்துடைய ஹையஸ்ட் கலெக்ஷனாக மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படம் வேட்டையாடு விளையாடு. அதில் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கற்க கற்க சாங்லேயே காமிச்சிருவாங்க உலகநாயகன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து ஜிவிஎம் காமிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் தீவிர கமலஹாசன் ரசிகர். திருச்சியில் தான் அவர் படித்தார். திருச்சி அந்த கீரனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் தான் அவர் படித்தார். அதை வந்து கீரனூரை கூட அந்த படத்தில் கொண்டு வந்திருப்பார். ஒரு கதைக்களமாக கீரனூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு இது காமிச்சிருப்பார். ஸோ அவர் அந்த காலகட்டத்திலேயே அப்போ சத்யா அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது அவர் வந்து ரசிகர் ஷோ பார்க்க வந்திருக்கார் அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார். கௌதம் வருவார்னு. இப்பயும் அவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டம். இந்த படத்தை வந்து அந்த ஃபஸ்ட்டு சாங்லேயே நம்ம ராகவன் என்னெல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சிடுவார். அதுக்கப்புறம் எடுத்தோடனே அந்த கண்ணு வேணும்னு கேட்டியாமே அந்த சீனு, அந்த மாதிரி படத்தில் அங்கங்கே பயங்கரமான எலிவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சின்ன பசங்களா யாருக்கிட்டடா விளையாடுறீங்க அப்படிங்கிற அந்த டைலாக் தான். அதுதான் வந்து இவர் ஜிவிஎம் வந்து கமலுக்காகவே எழுதின டைலாகு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு நம்ம ஒரு இந்த சாங் இருக்கும் பாரில், இந்த 2 வில்லைங்க எல்லாம் தப்பிச்சு போகிற மாதிரி வரக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு முடிகிறப்ப அந்த பாரில் வந்து அந்த உள்ளே போயிட்டு ஒரு போலீஸ் இதை காமிச்சிட்டு உள்ளே போய் அவனை காலிலே சுடுவார்ல, அதெல்லாம் செம்ம மாசாக இருக்கும். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிகிறப்ப அவர் நடந்து வர்றது, அந்த காக்கி ஷர்ட்டு இது ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட்டை போட்டு பாக்கெட்டில் கையை விட்டு நடந்து வர்றப்ப தான் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கௌதம் வாசுதேவன் பேர் போடுவார். அந்த மாதிரி ஒரு முழுக்க ஃபேன் பாய் சம்பவம்னா அது வந்து வேட்டையாடு விளையாடு தான். அந்த கிளைமேக்ஸில் வந்து நம்ம இவர் வந்து பெரிய சண்டை காட்சி பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ கமல் சார் சொன்னாராம், இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இந்த ஹீரோ வந்து இவ்வளோ நேரம் இவங்களை அடிக்கக்கூடாது, ஒரே அடி தான் முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாராம். அது அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு கௌதமுக்கு. ஓகே, அப்போ அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் நியூயார்க்கு வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட காட்சிகள், சாங்ஸு, ரீரெக்கார்டிங்கு, எல்லாருடைய நடிப்பு எல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த படம் அப்படின்னால ஞாபகம் வர்றது என்னென்னா, பேக் ஹோம் தே கால் ராகவன் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அந்த ராகவன் தான். அதாவது எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா மேக்கப்பே கிடையாது. அதாவது மேக்கப் கிடையாதுன்னா எந்த கெட்டப் சேஞ்சும் கிடையாது. ஸோ இப்போ குள்ளனா நடிக்கிறது, நெட்டையாக நடிக்கிறது, கருப்பு மேக்கப் போட்டு நடிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன தடவி வகுடெடுத்து சிவி கமல் சார் நீங்கள் அப்படியே வாங்க, நீங்கள் கமல் சாராகவே இருங்க, நீங்கள் ஒன்றும் நடிக்கலாம் வேண்டாம், நான் சில்வர் ஜூப்ளி கொடுத்துக்கிறேன்னு சொல்லி பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு கௌதம். அதான் மேக்கப் இல்லாமல் கமலாவே காமிச்சு நமக்கு ஹிட்டு கொடுத்தாரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம்.